இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். என்ன விடயம் இன்றைக்கு கதைக்க போகிறோம் என்றால், கடந்த இரு தினங்களாக இந்த உயர்தர பரீட்சையிலே சித்தியடைந்த மாணவர்களை மாத்திரம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல சித்தியடைய தவறி இருக்கக்கூடிய மாணவர்களை பற்றி கதைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த பாரதத்தினுடைய வலமுறையுடைய ஆசிரியர் தலையங்கமும் அதுவாகத்தான் இருந்தது. சித்தியடைய தவறிய மாணவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடக்கூடிய விடயமும் 1947 ஆகஸ்ட் 15 இந்த பாரத நாடு சுதந்திரம் அடைகிறார்கள். அவர்கள் சுதந்திரம் அடையும் பொழுது ஜவஹர்லால் நேரு அவருடைய பிரதமராக இருக்கிறார். அப்பொழுதும் சுதந்திரம் அடைந்ததாக கொடியேற்றுவது, இந்திய கொடியேற்றுவது நிகழ்விலே அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடியேற்றும் பொழுது மகாத்மா காந்தியை அந்த இடத்திலே காணவில்லை. அப்ப அவர்கள் எல்லாம் தேடி பார்க்க மகாத்மா காந்தி அந்த இடத்துக்கு நிகழ்வுக்கு வரவே இல்லை. அப்ப சிறிது நாட்கள் சென்ற பிறகு இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மகாத்மா காந்தியிடம் இருக்கிறார்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கிறது, அதனுடைய சுதந்திரத்துக்காக நீங்கள் அருமையாக பாடுபட்டிருக்கிறீர்கள், பல தியாகங்களை செஞ்சிருக்கிறீர்கள், பல போராட்டங்களை அகிம்சை வழியிலே நடத்தி கொடுத்து ஏன் நீங்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கான அந்த கொடியேற்றும் நிகழ்விலே பங்கெடுக்கவில்லை என்று கேட்கும்போது மகாத்மா காந்தி கூறுகிறார், இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பதற்காக நான் தயாராக வருகிறேன். இந்தியாவிலே ஒரு பிரதேசத்திலே இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையிலே மதக்கலவரம் ஒன்று இருந்தது. அந்த மதக்கலவரத்தை சென்று நான் அமைதியான முறையிலே அடக்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. அந்த மதக்கலவரத்தை தடுத்தாக வேண்டிய தேவை இருந்தது. அந்த மதக்கலவரத்தை நான் தடுக்காமல் சுதந்திர தின கொண்டாட்டத்திலே நான் பங்கேற்றிருந்தால் அது பெரிய பூதாகாரமாயிருக்கும். நாங்கள் இவ்வளவு காலம் போராடி வெள்ளையர்களிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது சிறிது நேரத்திலேயே எம்மவருக்கு இருக்கக்கூடிய பகைமை அல்லது மதவாதங்களினால் இல்லாமல் போயிருக்கு. எனவே நான் அங்கு சென்று அந்த மத கலவரத்தை தடுத்ததால் அந்த போராட்டம் அல்லது அந்த கலவரம் நிறுத்தப்பட்டது. சுதந்திர இந்தியாகவே இருந்தது. எனவே நாங்கள் எந்தெந்த இடத்தில் என்னென்ன தேவையா இருக்கிறதோ அவற்றை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். கொண்டாட்டங்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் திண்டாடுபவர்களை பற்றியும் பார்க்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி கூறிக்கொள்கிறார். இதுதான் உண்மையிலேயே நாங்களும் இன்றைக்கு இந்த பரீட்சை பெறுபவர்கள் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாங்களும் இந்த விடயங்களை தான் சிந்தித்துக் கொண்டு தனியே வெற்றி பெற்றவர்களை மாத்திரம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்பதன் மூலம் அது அவர்களுக்கான ஊக்குவிப்புகளாக இருக்கலாம். வெற்றி பெற்றவர்கள் தங்களுக்கு எடுக்கக்கூடிய பல்கலைக்கழக அனுமதிகள் அல்லது எந்தெந்த பாடத்துறை என்பதன் மூலம் தங்களுக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வார்கள். அவர்கள் வழிபடுத்தவும் படுவார்கள் அல்லது அவர்களுக்கான வழிபடுத்தல் செயலமர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஒரு கரையை எட்டி பிடித்திருக்கிறார்கள். இன்னும் பல தூரம் செல்ல வேண்டியது. ஆனால் இன்னும் கடலுக்குள்ளே பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த பரீட்சைகளிலே சித்தியை தவறியவர்கள் அல்லது அவர்கள் அடுத்த முறை படிக்க இருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த பாடசாலை சமூகங்கள் அல்லது கல்வியலாளர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் அடுத்த மிகப்பெரிய கேள்வியாக சித்தியடையாத மாணவர்களை அப்படியே கை கழுவி விடுவதன் மூலம், அப்படியே கை நழுவி விடுவதன் மூலம், அல்ல அப்படியே அவர்களை அந்த கடலிலே தத்தளிக்க விடுவதன் மூலம் ஒன்று அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சீரழிக்கப் போவதாக இருக்கும். அவர்கள் திசை மாறி போவதற்கான பல வாய்ப்புகள் இந்த சமூகத்திலே இருக்கும். அல்லது அவர்களுடைய எதிர்காலம் சூனியமாவதற்கான வாய்ப்பு, சமூக விரோத செயற்பாடுகள் அல்லது வன்முறை கும்பல்களாக அவர்கள் மாறுவதற்கான விடயங்களும் பலவே காத்திருக்கு. எனவே சித்தியடைய தவறிய மாணவர்களுக்கான பாதையை காட்ட வேண்டிய பெரும்பேறு எங்களுக்கு சித்தியடைய தவறிய மாணவர்களுக்கான பாதையை சரிவர காட்ட வேண்டிய பெரும்பேறு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. அவர்களுக்கு எந்தெந்த துறைகளில் அவர்கள் செல்ல வேண்டும், மீண்டும் எப்படி படித்தால் அவர்கள் சாதிக்க முடியும், அல்லது மீண்டும் எந்த துறையை தெரிவு செய்து படிக்க வேண்டும், அல்லது தொடர்ச்சியாக எவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அல்லது அவர்கள் இதோடு இந்த பரீட்சையை நிறுத்திக் கொள்ள போகிறார்கள், எதிர்காலத்திலே இந்த பாதையில் அவர்கள் பயணிப்பதற்கு என்னென்ன வழிகாட்டுகள் இருக்கிறது, எந்தெந்த துறைகள் இருக்குது, எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இருக்குது, எவ்வாறான தொழில் கற்கை நெறிகள் இருக்குது என்பதையெல்லாம் அவர்களுக்கு காட்டி கொடுத்து அவர்களை அந்த வழியிலே திசை திருப்பி விட வேண்டிய பெரும்பேறு எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயம். அதே போல இந்த பரீட்சைகளிலே 29,244 பேர் பரீட்சைகளிலே சித்தியடைய தவறி இருக்கிறார்கள். 3 பாடங்களிலுமே சித்தியடை 3 பாடமும் சேர்த்து சித்தியடைய தவறி இருக்கிறார்கள் என்பது இன்னொரு மனக்கவலை. 9,000க்கும் மேற்பட்டோர் 3 பாடங்களிலும் ஏத்தர சித்தியை பெற்றிருக்கும். அதே வழியிலே 29,244 பேர் 3 பாடங்களிலுமே சித்தியடைய தவறுகள் என்பது மனவர்த்தக்கூடிய விடயமாக இருக்கு. எனவே அவர்களை வழிபடுத்த வேண்டிய பெரும் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்வியாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அல்லது இன்றைக்கு தேர்தல் காலங்களில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்காக இவ்வாறான கல்விக் கொள்கைகளில் என்ன சீர்திருத்தங்களை செய்ய போகிறது, அல்லது மாணவர்களுக்கான இந்த பயிற்சி பட்டர்களை இவ்வாறு மேற்கொள்ள போகிறது என்பதை பாடசாலைகளுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்கங்கள் என்பவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் இன்றைக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல தலைப்புகளிலே தொடர்ச்சியாக இந்த பல்கலைக்கழக அனுமதி, அதற்கான விண்ணப்பங்கள் எவ்வாறு என்பது ஒரு துறை சார்ந்த ஒரு பாடத்துறை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். சொல்லுங்கள் கார்த்திகேயன். நிச்சயமாகத்தான் பல விடயங்கள் இந்த பல பாடசாலைகளா இருக்கட்டும், ஆசிரியர்களும் சரி, சித்தியடைந்த மாணவர்களை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பரீட்சைகளில் ஒட்டுமொத்தமாக நாடளாவிய ரீதியில 29,000க்கும் அதிகமான மாணவர்கள் எந்த ஒரு பாடத்திலும் சித்தி அடையவில்லை அப்படின்ற அந்த மாணவர்களுக்குரிய பொறுப்புகளையும் கல்வி முறைமையாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பாடசாலைகளும் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். குறிப்பாக அந்த மாணவர்கள் எதிர்வரும் காலங்களில் சரியான முறையில் வழிப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு அரசாங்கம் இன்னும் பல
3 வாய்ப்புகளை தந்திருக்கிறது ஒரு மாணவர்களுக்கு என்கின்ற பொழுது அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்குரிய ஆக்கமும் வேகமும் எங்களிடம் இருக்க வேண்டும். அதுக்கு பெரிய சிறந்த உதாரணம் தான் கதை வழியாறு மொழியில் ஹரிஹரன் கூறிய ஒரு கதை அபிராம் அப்படின்ற ஒரு தம்பியினுடைய அந்த வரலாறு, வாழ்க்கை வரலாறு அப்படி என்பது பல மாணவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாகவும் பல மாணவர்களுக்கு அந்த மாணவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பார் அப்படி என்பதுதான் நாங்களும் நம்புகிறோம். அந்த மாணவனுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக பரீட்சைக்கு தோற்றிருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் வந்து நாங்களும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைவிட எங்களுடைய நாட்டில் இந்த உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி அவர்கள் கூறியது போன்று வெயில் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், இதுக்கு போதாதென்று தேர்தல் புயல் வேற இன்னொரு பக்கம் அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களாக இருக்கட்டும், அது தொடர்பான பல விடயங்களும் எங்களுடைய நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் தான். ஆனால் நாங்கள் இன்று பத்திரிகையில் பார்த்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அப்படி என்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இலங்கை, எங்களுடைய நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படும், இங்கும் பல பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும் அப்படி என்று தகவல் ஒன்று, செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் எங்களில் பலர் மட்டுமில்லை, குறித்த அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பலருக்கு கூட தங்கள் நாட்டில் அரசியல் சார்ந்து என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று தெரியாமல் துடுப்பாட்டங்களிலும் பல விளையாட்டு கேளிக்கைகளிலும் தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய சுற்றுலா பயணிகள் 27 பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு அரசியல் சார்ந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட நிலையில் உடனடியாக நாட்டிற்கு திரும்பி 4 விடயங்களை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக முன்வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக 1990s முன்னெடுக்கப்பட்ட இந்த சிந்து நதிக்கரை, அந்த சிந்து நதி அப்படி என்ற ஒரு ஒப்பந்தம், இந்த நீர் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் அப்படி என்ற ஒப்பந்தம், இற்றை வரை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே 3 பயங்கரமான போர் இடம்பெற்ற பொழுது கூட அந்த ஒப்பந்தம் வந்து இடைநிறுத்தப்பட்டு வைக்கவில்லை. ஆனால் இந்த அண்மையில் நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா தன்னுடைய சிந்து நதி, அந்த நதி வந்து நீரை வந்து பாகிஸ்தானுக்கு வழங்குவதை நிறுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 80% நீர் வந்து அந்த நதியிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி என்ற தகவல்களும் நாங்கள் பொதுவெளியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் ஒரு நதி, அதனை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி திறந்து விட்டிருக்கிறார்கள். இதனால் பாகிஸ்தானில் பாரிய ஒரு வெள்ளமும் ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்பதையும் நாங்கள் சமூக வலைதளங்களினூடாகவும் அந்த காணொளிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அரசியல் நகர்வுகளா, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகிறதா, அல்லது குறித்த நாடு பயங்கரவாத தாக்குதல் என்ற பெயரில் 27-28 இந்தியர்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய பழிவாங்கல்களா என்பது பலரையும் வந்து அது ஒரு விவாத பொருளாகவே பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்திய ராணுவத்தை இன்னும் இந்த செயல்பாடுகளை வீரியமாக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த பாகிஸ்தானிலிருந்து சிந்து நதி எங்களுடையது, அது எங்களுக்கு சொந்தமானது, அதில் வந்து நீர் ஓடவில்லை என்று சொன்னால் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் அப்படி என்ற கருத்துக்களும் பாகிஸ்தான் அரசியல் மட்டங்களில் இருந்து வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு தகவல், இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம், பாகிஸ்தானினுடைய அணு ஆயுதங்கள் எல்லாம் இந்தியாவை பார்த்த வண்ணமே இருக்கிறது அப்படி என்றும், இந்த இந்திய ராணுவத்தையும் ஒட்டுமொத்தத்தில் இந்திய அரசையும் வந்து போரிற்கு தயார்படுத்துகிறார்களா அல்லது இதற்கு பின்னால் ஏதும் திட்டங்கள் இருக்கிறதா என்று தெரியாதவாறே பாகிஸ்தானுடைய அரசியல் மட்டங்களினுடைய கருத்து முன்வைக்கப்பட்டது. இதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்கள் அதிகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, இரண்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படி என்பதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம். இதில் இலங்கையும் இந்தியாவினுடைய ஒரு பாகமாக பார்க்கப்படும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் மட்டங்களின் கருத்து தெரிவிப்புகள் என்பது அது இந்தியாவினதும் இலங்கையினுடையதும் நட்புறவை சீர்குலைப்பதற்காக சொல்கிறார்களா, இல்லை உண்மையில் அப்படி ஒரு சாத்தியம் இருக்கிறதா என்பதும் சந்தேகத்திற்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த அமைதியின்மை நிலைமை, அது மட்டுமல்லாமல் இந்த 2 நாட்டு கொடிகளும் வந்து எல்லையில் எந்த ஒரு கைக்குலுக்கல்களும் இல்லாமல், எந்த ஒரு சமரச பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் நாங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பார்த்த ஒரு காணொளி என்பதை விட அதிகம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காணொளி. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த உலகமுமே
கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகளாவிய வல்லரசு நாடுகளுமே கண்காணித்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த அணு ஆயுத தாக்குதல்கள் அப்படி என்பது நாங்கள் வரலாறுகளே பேசும் எப்படிப்பட்ட தாக்குதல்களாக இருக்கும் அப்படி என்பதை இந்த ஹிரோஷிமா, நாகசாயி போன்ற இடங்களில் போடப்பட்ட இந்த குண்டுகள் இன்றை வரை அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சொன்னால், இற்றளவும் அந்த மனிதர்கள் அதிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து வெளிவரவில்லை என்று சொன்னால், இனி அப்படி ஒரு சம்பவங்கள் எங்களுடைய தேசங்களில் அல்லது இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே இடம்பெறுமாயின் அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படி என்பது சொல்ல முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் ஈரான் மத்தியஸ்தம் வாய்ப்பதாகவும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கும் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது எங்களுடைய அண்டை நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதையும் தாண்டி உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் அது ஒரு பெரிய போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவர்களுடன் கலந்துரையாடிய அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இதுதான் பொதுவில் உலக செய்திகளாகவும் உலக பரப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பான விஷயங்களாகவும் இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் வெயில், வெப்பம், இந்த தேர்தல், புயல் என்பதை தாண்டி உலகளவில் பாரிய புயல் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றியும் நாங்களும் எங்களுடைய நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள் ஹரிகரன். நிச்சயமா இப்படி இருக்கும் பொழுது இந்த இலங்கையோட அண்மை நாட்களில் இந்தியாவுடைய பாரிய ஒப்பந்தங்களை எல்லாம் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு விடயங்களிலே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் அண்மையிலே பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்தபோது கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அப்ப பாகிஸ்தானோடு சிறிய ஒரு பிரச்சனை வந்தவுடன் திடீரென சிந்து நதி நீர் விநியோகம் உட்பட பல விடயங்களை வாகா எல்லையை மூடுவதாக இருக்கட்டும், அல்லது உயர்ஸ்தானியத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய எண்ணிக்கையை திடீரென குறைப்பதாக இருக்கட்டும் என்று பல்வேறு விடயங்களை இந்தியா மேற்கொண்டு. அப்ப இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் அல்லது அரசியல்வாதிகள் என்ன கூறுகின்றால், இந்தியாவுடன் நிவாரண ஒப்பந்தங்களை வைத்திருக்கிறீர்கள், ஒரு கட்டத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சிறிதளவில் ஒரு போர் மூண்டால் கூட அல்லது வாய்த்தர்க்கமாக மாறினால் கூட திடீரென இந்த ஒப்பந்தங்களை வைத்துக்கொண்டு இந்தியா எங்களுக்கான எரிபொருள் துறையை பாரிய அளவிலே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்டத்திலே இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இலங்கை மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே கண்மூடித்தனமான ஒப்பந்தங்களை இந்த அரசு செய்திருக்கிறதா என்ற கேள்வியை கூட இந்த பாகிஸ்தானுடைய பிரச்சனையோட வைத்து ஒப்பிட்டு பேசிக்காலும் போது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயமாகத்தான் இருக்கு. என்னதான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நீண்ட கால பகையாக இருந்தாலும் இந்தியாவுடைய பல்வேறு அரசியல்வாதிகள் கூட விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானிலே 90% மேற்பட்ட மக்கள் சிந்து நதியை நம்பிய தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப தீவிரவாதம் அல்லது இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதிப்பதாக அமைந்து விடக்கூடாது. மிகப்பெரிய தவறை சிந்து நதியை மூடி அல்லது சிந்து நதி நீர் விநியோகத்தை தடுத்து மிகப்பெரிய தவறை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது என்று பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இது எங்களுடைய நாட்டுக்கும் விரைவிலே ஏற்படலாம் என்று எங்களுடைய அரசியல்வாதிகளும் இன்றைக்கு அரசை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயமாக உலக செய்திகள் இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்களும் எங்களுடைய நாட்டினுடைய கொள்கைகள் என்பதிலே கவனமாக இருந்தவுடன் அதேபோல புலமை பரிசில் பரீட்சை 5 வருடங்களுக்குள் நிறுத்தப்படும் என்று தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்துவோம் என்றவர்கள் இன்றைக்கும் 5 வருடங்களுக்குள் நிறுத்துவோம் என்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்றவர்கள் 5 வருடங்களுக்குள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கிறார். அதே போல இனவாதத்தை களைவதற்கு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் போதாமல் இருக்கிறது. புதிய பல சட்டங்களை கொண்டு வந்து இனவாதத்தை களைவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறது. என்னவித பயங்கரவாத சட்டத்தை விட மோசமான சட்டங்கள், பயங்கரவாத சட்டத்தை நீக்கிவிட்டு மோசமான சட்டங்கள் வரப்போகிறது. இனவாதம் பேசுபவர்கள் அல்லது இனத்தை பற்றி என்ன கதைத்தாலும் அவர்களுக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு பிடிப்பதற்காக புதிய சட்டங்கள் என்ன வரப்போகிறது என்பதை நீங்கள் பல மேடைகள் அவர்கள் பேசுகிறார்கள். இனவாதத்தை களைவதற்கு இருக்கிற சட்டங்கள் போதாது, புதிய சட்டங்கள் கொண்டு வந்து இனவாதத்தை இலங்கையில் களைவோம் எனும் பொழுதும் அது யாருக்கு சாதக பாதகமாக அமையப் போகிறது அல்லது என்பிபி என்று இருக்கக்கூடிய அரசினுடைய ஜேவிபி முகம் வரப்போகிறது என்ற கேள்வி கூட பல மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டது. இது இவ்வாறான விடயங்களாக இருக்கும் பொழுதும் நாட்டிலே வெப்பநிலை அதிகரிக்கிறது, மழை வீழ்ச்சி, அண்மைய காலங்களிலே மழையும் இருக்கிறது. இந்த வெப்பம் மழை இரண்டும் சேர்ந்த காலநிலை அல்லது சூழ்நிலை வானிலை என்பது இலகுவிலே எங்களிடத்திலே நோய்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நோய் தொடர்பான விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறுவோம். அதே போல் இந்த காலங்களில் உணவு தரங்கள் தொடர்பான விடயங்களை நேற்றைய தினம் கூட இந்த ஜோக்கட் பேக்கெட்டுகள் குளிர்சாதன பெட்டி வாகனத்தில் கொண்டு செல்லும் பொழுது சந்தைப்படுத்தலுக்காக உரிய முறையிலே குளிர்சாதன பெட்டியில் இல்லாமல் இருந்த காரணத்தினால் ஜோக்கட் பெட்டிகளை அந்த வாகன சாரதியை கைது செய்து 30,000 தண்டம் கூட விதிக்கப்படுகின்ற போது இந்த காலங்களில் உணர்வு தொடர்பான விடயங்களிலும் கவனமாக இருந்தவங்க அது தொடர்பாக ஒரு தலைப்பு நிகழ்ச்சியிலே உணவு தரம் தொடர்பாக என்னுடைய வேலை சம்பந்தமாக பேசுவோம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடம் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நானும் மற்றும் உங்களின் ஹரிஹரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே. நன்றி.